Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 ஆண்டு வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தினுடைய அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கே சென்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய்களுக்கான, ஸோ தொற்றாய் நோய்கள்னு சொல்லும்போது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர். ஸோ இந்த மாதிரியான நோய்களை வந்து மக்களுடைய அந்த வீடுகளுக்கே போய் கண்டறிந்து அதற்கான மருந்துகளை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2.5 கோடி மக்கள் வந்து இதனால பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி. ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2025 ஆண்டு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 7,172 கோடி முதலீட்டில் 17 புதிய திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான எல்லா உதிரி பாகங்களையும் வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மாடியூல், கனெக்டர்கள், மல்டி லேயர் பிசிபி, ஆக்சிலேட்டர்கள், மின் உரைகள் இதெல்லாமே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து நிறைய சலுகைகளை வழங்கி ஸோ இந்த மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியை வந்து சொந்த உள்நாட்டிலே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகரிப்பாங்க. ஸோ எந்தெந்த பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீனா எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி ஐபிஎல், சர்க்கியூட் இந்தியா. ஸோ இதனுடன் எல்லாம் இணைந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ரூபாய் 65,111 கோடி மதிப்புக்கு உற்பத்தி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி. ஸோ இந்த ஆடவர்களுக்கான ஃபைனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில நடைபெற்றிருக்கும். இதுல வந்து உலகின் முதல் நிலை வீரர்னு சொல்லும் போது ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராசவை வீழ்த்தி இத்தாலியின் யானிக் சின்னர் வந்து சாம்பியன் கோப்பையை வந்து பெற்றிருக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தில்லி பயங்கரவாத தாக்குதல். ஸோ தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த தற்கொலைப்படை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதியின் மற்றொரு முக்கிய கூட்டாளி தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளதாக அதிகாரி ஒருவர் திங்கட்கிழமை. ஸோ இதுல என்ஐஏ அப்படிங்கிறது வந்து என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிறது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இந்த அமைப்பானது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 2009 ஆண்டு. ஸோ 2008 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட். ஸோ அதன்படி தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ 2008 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மும்பை தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கும், பயங்கரவாத தாக்குதல். ஸோ அதை அடுத்து தான் இந்த முகமையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்.
ஸோ நம்ம நாட்டில் எந்த விதமான அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் ப்ராசிக்யூஷன் வந்து இந்த ஏஜென்சி தான் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு செல் TFFC. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி என்ஐயில் இருக்கக்கூடியது டெரர் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபேக் கரன்சி செல். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டில் யாராவது அந்த தீவிரவாத செயலுக்கு வந்து நிதி அளித்தாலோ இல்லைன்னா அந்த கள்ள நோட்டுகளை வந்து யாராவது வச்சிருந்தாலோ இல்லைன்னா அதை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தாலோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது குற்ற செயலில் வந்து ஈடுபடுறவங்கள வந்து இந்த ஏஜென்சி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணை ப்ளஸ் ப்ராசிக்யூஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16வது நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 280. ஸோ பார்ட் 12. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 5 இயர்ஸுக்கு ஒருக்கா கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஏற்படுத்தணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிற்கு வரக்கூடிய அந்த வருவாயை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த அறிக்கை பரிந்துரையை வந்து இவங்க தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதற்காக தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அமைக்க வேண்டும். ஸோ அதற்குரிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிஷனை வந்து 5 இயர்ஸுக்கு ஒருக்கா ஏற்படுத்துவாங்க. ஸோ 16வது நிதிக்குழு, அதாவது 16வது நிதிக்குழு வந்து யாருடைய தலைமையில வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா டிசம்பர் 31, 2023 தான் இந்த 16வது நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ எந்த ஆண்டுகளுக்கான அந்த நிதி அறிக்கையை வந்து இவங்க குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2026 to 2027 இருந்து ஸோ 2030-31 வரைக்கும் உள்ள அந்த மத்திய அரசின் வருவாயை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பரிந்துரையை தான் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் வந்து ஒய்கே சிங். ஸோ இவங்க வந்து 41% வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட்ஸு கொடுக்கறதுக்கு. ஸோ முதலாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 1951ஆம் ஆண்டு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதனுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா KC நியோகி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1956 இதனுடைய தலைவர் வந்து K சந்தானம். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே இவங்க ஆய்வு நடத்துறதுக்காக போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு மக்களுடைய அந்த மக்கள் தொகை, அங்கே இருக்கக்கூடிய காடுகளின் பரப்பளவு, அதே மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வந்து ஆய்வு பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிடம் இருந்து LPG எரிபொருள் கொள்முதல். ஸோ முதலாக அமெரிக்காவிடம் இருந்து ஓராண்டுக்கு 22 லட்சம் டன் LPG எரிவாயுவை கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. ஸோ இதன் மூலம் 10% அமெரிக்காவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட இருக்கிறது. ஸோ அமெரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா முதலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா LPG இறக்குமதியை வந்து பண்ண போறோம். அதாவது லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ், குக்கிங் கேஸ்ல அடைக்கக்கூடிய அந்த கேஸ் தான் LPG. ஸோ முதலாக அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இந்தியாவின் தேவையில் 65% வந்து இதுவரைக்கும் இறக்குமதி மூலமாக தான் எதிர்கொள்ளப்படுகிறது. ஸோ என்னென்ன முக்கிய நாடுகள்லேருந்து இதுக்கு முன்னாடி இந்த LPG கேஸை வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது
ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல இருந்து தான் இதுவரைக்கும் நம் நாட்டிற்கான அந்த எல்பிஜியை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் அந்த பட்டியலில் வந்து இணைந்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், ஸோ பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஸோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்திய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டு உபயோகத்துக்கான எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்துல வந்து முன்னிலையில இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் விதைகள் சட்டம். ஸோ இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய விதைகள் சட்டம் பாத்தீங்கன்னா 1966 கொண்டு வரப்பட்ட விதைகள் சட்டம் தான் நடைமுறையில இருக்கு. ஸோ இதற்கான ஒரு புதிய மசோதா 2004 மற்றும் 2019 ஆண்டு வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து சட்டமா மாறி இருக்காது. திரும்ப இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு விதைகள் சட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மகசூல் இழப்பால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க விதைகளின் தரம், ரகம் மற்றும் முளைப்பு திறனை என்ன பண்ணோம் அப்படின்னா உறுதிப்படுத்தும் வகையில் வணிக ரீதியில விற்கக்கூடிய அந்த எல்லா விதமான விதைகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா பதிவு செய்யப்பட வேண்டும். ஸோ விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை பார்த்து வாங்கும்போது அவர்களுக்கு இந்த மகசூல் இழப்பு வந்து ஏற்படாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த விதை குறித்த அனைத்து தகவல்களும் எங்க இருக்க வேண்டும் அப்படின்னா பொட்டலங்களின் மீது விரைவு எதிர்வினை குறி, அதாவது QR கோடு வந்து கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா விவசாயிகள் அந்த டீட்டெயில்ஸை எல்லாமே அறிந்து கொள்ளலாம். ஸோ எதற்காக இந்த மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னா விற்பனையாளர்களின் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதே மாதிரி சந்தையில் விற்கப்படும் போலியான மற்றும் தரமற்ற விதைகளால் மகசூல் இழப்பு ஏற்படுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மசோதாவை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தாக்கல் பண்ண போறாங்க.